சென்னையின் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக மெட்ரோ ரயிலின் இரண்டாம் கட்ட பணிகள் மிக துரிதமாக நடைபெற்று வருகிறது. 2021ஆம் ஆண்டிலிருந்து இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதி ராயப்பேட்டை மெட்ரோ ரயில் நிலையம் வரக்கூடிய பகுதி. அதற்கான பணிகள் மிக தீவிரமாக பல நிறுவனங்கள் ஒன்றிணைந்து செஞ்சு வருது. குறிப்பாக இந்த இடத்துல பணிகளை மேற்கொள்வது L&T கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஹெவி சிவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமாக இந்த பணிகளை மேற்கொண்டுட்டு வர்றாங்க. தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் தான் முதல் கட்டமான மெட்ரோ பணிகள் ஏற்கனவே இயக்கப்பட்டு வருகிறது. அதோட நீட்சியாக இரண்டாம் கட்ட பணிகள் இப்போது செயல்படுத்துவதற்கான திட்டமிடல் பண்ணி அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இன்னைக்கு நிலையில் பார்த்தோம்னா ராயப்பேட்டையிலிருந்து ராதாகிருஷ்ணன் சாலை வரை 910 மீட்டர் கீழ்ப்பகுதியில் எப்படி நம்மளுக்கு இப்போது கோயம்பேடுலேருந்து கீழ் நோக்கி அண்ணாநகர் வழியாக மெட்ரோ ரயில் போகுதோ அதே போல் மாதாவரத்திலிருந்து கெல்லிஸ் வழியாக அண்ணா சாலையிலிருந்து அதே போல் ராதாகிருஷ்ணன் சாலை ராயப்பேட்டை வழியாக கடற்கரை வழியாக சென்று சிறுசேரி வர செல்லக்கூடிய இடத்துல இந்த டனல்ஸ், அதாவது அண்டர்வே டனல்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ராயப்பேட்டையிலேருந்து ராதாகிருஷ்ணன் சாலை வரை 910 மீட்டரில் இந்த டனலை அமைக்கக்கூடிய பணியை இன்னைக்கு அந்த பிரிட்ஜ் பவானின்ற ஒரு ஆழ்துளையிடும் இயந்திரத்தை செயல்பாட்டை தொடங்கி வைக்கிறார் இத்துறையினுடைய அமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதற்கான பணிகள் இங்கே துரிதமாக நடைபெற்று வருகிறது. போக்குவரத்து நெரிசல் நாளுக்கு நாள் ஈச் அண்ட் எவ்ரி டே பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப ஹெவி டிராஃபிக்காக சென்னை இருக்குது. அப்போது ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய கனெக்டிவிட்டியால் இதை கொண்டு வரும் பொழுது மிகப்பெரிய அளவில் குறையும் அப்படின்றாங்க. மாதாவரம் முதல் சிறுசேரியில் 45.8 கிலோமீட்டர் தொலைவிலையும், கலங்கரை அதே போல் பூந்தமல்லியிலிருந்து லைட் ஹவுஸ் வர ஏறத்தாழ 26 கிலோமீட்டர் தொலைவிலையும் பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருது. மாதாவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரை 47 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பணிகள் மிக தீவிரமாக அமைக்கக்கூடிய நிலையில் இதற்கான பணிகள் வரும் 2025, அதாவது அடுத்த வருஷம் நவம்பர் மாதம் இதற்கான பணிகள் முடிவடைஞ்சிரும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ஃபண்ட்ஸ் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஃபண்டு போதுமான அளவு நமக்கு கிடைக்கல. இப்போ கூட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்விட்டர் பதிவு கொடுத்திருக்கிறார். அதில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள 2024ஆம் ஆண்டுக்கான முழு பட்ஜெட் நாளை மறுதினம் 23ஆம் தேதி தாக்கல் செய்யப்படுகிறது. அன்றைய தினத்தில் இதற்கான நிதியை எங்களுக்கு ஒதுக்குங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. 3 ஆண்டு காலமாக விடுவிக்கப்படாமல் இந்த பணம் இருக்குது. அதனால் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் ஸ்லோவாக இருக்குது. அதனால் அதை சீக்கிரமாக எங்களுக்கு கொடுத்துருங்க, இந்த பட்ஜெட்டில் எங்களுக்கு கொடுக்கணும். தாம்பரம் செங்கல்பட்டு இடையிலான விரைவு சாலை திட்டத்துக்கும் ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கோவை மதுரை மெட்ரோ ரயில் நிலைய திட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு மக்களின் எதிர்பார்ப்பு ஒன்றிய அரசு நிறைவு செய்யும் என்ற நம்பிக்கையை தெரிவிச்சிருக்கிறதாக முதலமைச்சர் தனது ட்விட்டர் பதிவில் தெரிவிச்சிருக்கிறாரு. நம்ம ஏற்கனவே கடந்த இடத்துல பார்த்தோம். இப்போ முன்பே நான் சொன்னது போல் இன்னொரு வழித்தடம் பார்த்தோம்னா நம்ம அண்ணா சாலையிலேயே போயிட்டு இருக்கு. அந்த அண்ணா சாலை வழியாக மெட்ரோ ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதையெல்லாம் இதுக்கு இன்டர் கனெக்டிவ் பண்ணக்கூடியது மிகப்பெரிய ஒரு ஒட்டுமொத்த சிட்டிக்கு, அதே போல் புறநகர் பகுதியாக இருக்கக்கூடிய பூந்தமல்லி, சோழிங்கநல்லூர், சிறுசேரி ஆகிய இணைக்கும் பட்சத்தில் இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய மெட்ரோ ரயில் திட்டமாக இந்த மெட்ரோ ரயில் திட்டமானது இருக்க போகுது. அதனால் அதை சிறப்பாக செய்யணும், அதை முழுமையாக பண்ணணுன்றதுக்கான பணிகள் அரசு கையில் எடுத்து அதற்கான பணிகளை மேற்கொண்டு வர்றாங்க. L&T நிறுவனம் அந்த பணிகளை இந்த இடத்துல ராயப்பேட்டை இடத்துல அதற்கான இந்த பவானின்ற ஒரு பெரிய டனல் நம்ம இப்போ கீழே பார்த்துட்ருக்கோம். அவ்வளோ பெரிய ட்ரில்லிங் மிஷின் மாதிரி இருக்கும். அது அந்த செவுத்தை துளையிட்டு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளை துளையிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு இவ்வளோ மீட்ரு போக போகுது அப்படின்றதையும் அதிகாரிகள் சொல்ல இருக்கிறாங்க. ஏன்னா இந்த பணிகள் அடுத்த 1.5 வருஷம் தான் இருக்குது. 1.5 வருஷம் கூட இல்லை, 1 வருஷம் 4 மாதம் தான் முடிச்சிருவோன்றாங்க. பட்ஜெட் கம்மியாக இருக்குது, மழைக்காலம் வர போகிறது, இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு இதை எப்படி செயல்படுத்த போகிறாங்கன்றது ஒரு கேள்வியாக இருக்குது. அதுக்கு நடுவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்க இருக்கிறார். அதன் பின்னராக பல்வேறு இந்த பூந்தமல்லி பகுதியிலும் சரி, அதே போல் இங்கே ராயப்பேட்டையில் தொடங்கி வச்சு பூந்தமல்லியிலையும்
இந்த பணிகள் எல்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத ஆய்வு பண்ண இருக்கிறார், அதிகாரிகளிடம் கேட்டறிய இருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இன்றைய நாளில் இது ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கு. அதன் அடிப்படையில் பல விஷயங்கள் வந்து மக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் நியூஸ் 18லையும் ஒரு பிரத்யேகமாக உங்களுக்கு முதல் காட்சியாக இந்த ட்ரில்லிங் மிஷின் எப்படி இயங்க போகிறது, இல்லை எப்படி அது தொடக்கி வைக்கப்பட்டு எவ்வளவு நாட்களில் இந்த பணிகள் நடக்கப் போகிறது என்பதை ஒளிப்பதிவாளர் பாண்டியனுடன் இணைந்து உங்களுக்கு காட்சிப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். மிக அதிகாரிகள்லாம் அங்கே அலுவலர்கள்லாம் கீழே தயாராக இருக்காங்க அந்த பணிகளை தொடங்குவதற்கு. ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஒரு 100-120 அடி ஆழத்தில் இந்த பணிகள் வந்து தரைப்பகுதியில் இருந்து பண்ண இருக்கிறாங்க. அவ்வளவு ஆழத்தில் இருந்தால் தான் ஒரே சமயத்தில் 2 ரயில்கள் சென்று வருவதற்கான வழித்தடங்கள்லாம் அமைக்கப்பட்டு முழுவதுமாக பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்குவை அவங்க சென்னை மக்களுக்கு ஒரு போக்குவரத்துக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் ஒரு செயல் திட்டமாக இது இருக்கணும் அப்படின்றதுக்காக தற்போது இதற்கான பணிகளை மிக தீவிரமாக மேற்கொண்டு விரைவில் முடிக்கிறதுக்கான பணிகளையும் ஒரு புறம் மேற்கொண்டு வர்றாங்க. சென்னையை பொறுத்தவரை டிராஃபிக்ன்றது மோசமாக இருக்குது. இப்போ மெட்ரோ வந்து ஒரு சில இடங்களில் வர்றதால டிராஃபிக் கொஞ்சம் குறையுது. முக்கிய நாட்களில் அதோட எக்ஸ்டென்ஷனான டேட்ஸும் வந்து டைமிங்கும் வந்து ஜாஸ்திப்படுத்துகிறாங்க. காலையில் 5 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடுவாங்க, நைட்டு 12 மணி வரையும் ரன் ஆகும். அது மாதிரி ஸ்பெஷல் டேஸ், ஒரு கிரிக்கெட் கேம் நடக்கக்கூடிய நாட்களில், இல்லை பண்டிகை நாட்களில், இல்லை விழா காலங்களில் மக்கள் வந்து செல்வதற்கான அந்த கால அவகாசம் போகிறதுக்கு வந்து அப்படியே இந்த ட்ரெயின்ஸ் வந்து அதிகமான எக்ஸ்டென்ஷனான நாட்களில் இயக்கப்படும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த செகண்ட் ஃபேஸில் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டில் இவ்வளோ தூரம் கிலோமீட்டரில் மாதாவரத்துலேருந்து சோழிங்கநல்லூர் சிறுசேரி வரையும் அந்த 48 கிலோமீட்டர், அதே போல் பூந்தமல்லியிலேருந்து கலங்கரை விளக்கம் இருக்கக்கூடிய அந்த 27 கிலோமீட்டர்ன்றது மிக முக்கியமான ஒரு காரிடார்ஸாக சென்னையோட அவுட்டர் பார்ட்டை இன்டர் கனெக்ட் பண்ணுறது. அப்புறம் இன்னொரு ஒரு சின்ன பகுதி வந்து சென்னை ஏர்போர்ட்ல இருந்து இங்கே தாம்பரம் வரையுமே ஒரு மெட்ரோ ப்ராஜெக்டும் ஃபியூச்சரில் வருன்ற எதிர்பார்ப்போட அதற்கான அடிப்படை பூர்வாங்க பணிகளும் ஒரு பக்கம் நடந்துட்டு வர்றது என்பது மிக குறிப்பிடத்தக்கது. சென்னை வாசிகளுக்கு இந்த முழுவதுமாக இந்த பணிகள் முடிவடைந்த பிறகு இந்த மெட்ரோ ரயில் திட்டமானது சென்னை வாசிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைய இருக்கிறது என்பது வந்து ஒரு கூடுதல் சிறப்பம்சமாக இருக்கிறது. இந்த படம்னா திறந்து வைக்க போறாங்கண்ணா. ஆமாம், அது பட்டன் இருக்குல்ல, இது ப்ளூ லைனா க்ரீன் லைனா பட்டன். ராயபேட்டை மெட்ரோ வந்து மயிலாப்பூர் அண்டர் கிரவுண்ட்